கனடிய தமிழ் மக்களுடைய நீண்டகால கனவாக இருந்த தமிழ் சமூக மையம் தற்போது நனவாகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் அந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தை முதலே ஆரம்பித்தவர்கள் யார்? இப்போ நாங்கள் இப்பொழுது இன்று மொன்றியல் நகரிலே திரு முத்தையா ராஜகோபால் ஏஎம்ஆர் நிறுவன அதிபர் அவர்களிடமிருந்து எங்களுடைய நிதி சேகரிப்பு குழுவினுடைய தலைவராக விளங்குகின்ற சாந்தா பஞ்சலிங்கம் அவர் நன்கொடையாக வழங்கின அந்த தொகைக்குரிய காசோலையை பெற்றிருக்கிறார். நாங்கள் டொரண்டோவிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். டொரண்டோவில் உள்ள தமிழ் ஆர்வலர்கள் தங்கள் மனதிலே பூத்திய ஒரு திட்டம் இது. ஆகவே இந்த தமிழ் சமூக மையம் எதிர்காலத்திலே எவ்வாறு இயங்கப் போகின்றது என்பதை பற்றியெல்லாம் பலர் அறிவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இது எங்கள் சமூகத்தை இணைக்கின்ற சமூகத்தினுடைய அடையாளமாக, அதாவது மத்திய அரசு, மாகாண அரசு, உள்ளூராட்சி அரசு, இந்த 3 அரசாங்கங்களும் இணைந்து தமிழ் மக்களிடத்திலே அவர்கள் வைத்த நம்பிக்கையின் காரணமாக இந்த கட்டடம் எழும்ப இருக்கிறது. இந்த கட்டடம் என்பது ஒரு பெரு கட்டடம் இல்லை. அங்கே சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் பல இடங்களில் கூறியது போல அது எங்களுடைய அடையாளம். எதற்கு அடையாளம்? எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளம், எங்களுடைய வரலாறினுடைய அடையாளம், எங்களுடைய அனைத்து கலை, பண்பாடு, இலக்கியம் போன்றவை அடையாளமாக இருக்கிறது. அத்துடன் அங்கே ஒரு நூலகமாக போகிறது. அங்கே எங்களுடைய கலைகளை நாங்கள் இதுவரை காலமும் வெவ்வேறு இன மக்கள் நடத்துகின்ற மண்டபங்களிலே நாங்கள் நடத்தினோம் எங்களுடைய விழாக்களை, தமிழர் விழாக்களை. ஆனால் இந்த தமிழ் சமூக மையம் இயங்க தொடங்கிய பின்னர் எங்களுடைய சொந்த குடையின் கீழே, எங்களுடைய சொந்த கூரையின் கீழே எங்களுடைய பண்பாட்டினுடைய கோலங்களையெல்லாம் நாங்கள் பார்த்து மகிழ்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது எங்களுக்கு அமையும். ஆகவே இன்றைய நாளில் மொன்றியல் நகரில் இருந்து திரும்பவும் சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏஎம்ஆர் நிறுவன அதிபர் முத்தையா ராஜகோபால் அவர்கள் அவருடைய குடும்பம் சார்ந்து வழங்கப்பெற்ற இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான இந்த தொகை, மொன்றியலில் பெற்றுக்கொண்ட ஒரு பெருந்தொகை, இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்து மொன்றியலில் இருந்து இன்னும் ஆதரவு பெருக வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை நான் ஒரு ஊடகவியலனாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன்.